குலச்செல்வாள் சொந்தங்களே, வியாபார பெருங்குடி மக்களே, பயணிகளே, சமூகத்தின்பால் அக்கறை கொண்ட அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று குருதி குடையாளர் தினம். நான் 32 தடவை ரத்தம் கொடுத்திருக்கிறேன். ஆனா ரத்த குடையாளர்கள் நாள் இன்னைக்கு ஜூன் மாசம் 14ஆம் தேதி அப்படின்னு எனக்கு தெரியாது. நண்பர்கள் இந்த பிரச்சார பயணம் துவங்குகின்ற முகமாக என்னை வந்து சந்திக்கும் போதுதான் ஓ ஜூன் 14 நம்முடைய நாள் அப்படின்ற ஒரு உணர்வே எனக்கு வந்தது. இரத்த கொடையாளர்கள் இது எல்லாமே பெருமைப்படக்கூடிய ஒரு நாள். என்னுடைய ரத்தத்தை தேவைப்படுகின்ற இன்னொருவருக்கு நான் தானம் செய்திருக்கிறேன் என்று இரத்த கொடையாளர்கள் பெருமைப்படக்கூடிய நாள் தான் இன்று. நான் தான் ரத்தத்தை கொடுத்து அந்த ரத்த தான முகாமை துவக்கி வைத்தேன். அப்ப ரத்தம் கொடுக்கும் போது எங்க அம்மா வந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க. எனக்கு மோனுக்கு நான் கொடுத்த சோறெல்லாம், நான் கொடுத்த சாப்பாடெல்லாம் இப்படி ரத்தமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. 1990 கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு முன்னால் ரத்தம் கொடுப்பது என்பது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பாதிப்பு என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போது ரத்தம் கொடுக்காதவர்கள் மனிதர்கள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி இருக்கிறது. முன்னால் எல்லாம் பாத்தீங்கன்னா விபத்துக்களில் மாட்டக்கூடியவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டது. பிரசவ காலங்களில் அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டால் பெண்களுக்கு ரத்தம் அடைக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே ரத்தம் தேவைப்படுது. அதுவும் 1-2 இல்ல, 10 யூனிட் 12 யூனிட் என்று ரத்தம். வெள்ளை அணுக்கள் குறைந்து விட்டது, சிகப்பணுக்கள் குறைந்து விட்டது, பிளேட்லெட் போடணும் அப்படின்னு 10 யூனிட் 12 யூனிட் ரத்தங்களை எடுத்து பிரித்து ஒரு உடலில் அந்த நோய் கண்ட காய்ச்சல் கண்ட உடலில் செலுத்தினால் மட்டுமே அவருடைய உயிரை பாதுகாக்க முடியும் என்ற சூழ்நிலை. முன்காலத்துல எல்லாம் காய்ச்சல் வந்துருச்சுன்னா அதுக்கு அதை நம்ம பொருட்டாவே எடுக்கிறது இல்ல. காய்ச்சல் என்பது ஒரு மிக மலிவான வியாதி அப்படின்னு அதை பொருட்படுத்துறதே இல்லை. இன்னைக்கு காய்ச்சல் என்பது உயிர் கொள்ளக்கூடிய நோய். அதுக்கு 10 யூனிட் 12 யூனிட் பிளட் அடைச்சா தான் உயிரை காப்பாற்ற முடியும் உள்ள ஒரு ஆபத்தான நோயாக மாறிவிட்டது காய்ச்சல். கிடைக்கக்கூடிய துர்பாக்கிய நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கையை கூட்ட வேண்டியதன் அவசியம் என்ன என்பதை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். நான் இங்கே இந்த பிரச்சார பயணத்திலே வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களின் கால்களை தொட்டு வணங்குகிறேன். இவ்வளவுக்கும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே தாங்கள் இரத்த கொடையாளர்கள் தங்களை போன்று யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று தங்களை போன்று இரத்த கொடையாளர்களை உருவாக்குவதற்காக கலியக்கா விலையிலே தொடங்கி கன்னியாகுமரியிலே முடிப்பதற்காக தங்களையே தியாகம் செய்துவிட்டு கலியக்கா விலையில் இருந்து தொடர்ந்து வந்திருக்கின்ற இந்த இரத்த கொடையாளர்களை, இந்த தன்னார்வ தொண்டர்களை பாதம் தொட்டு வணங்குகிறேன். உங்களுடைய பணி என்பது மிகச்சிறந்த பணி. நண்பருக்காக உயிரை கொடுப்பது மிகப்பெரிய ஒரு தியாகம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாம் நண்பருக்காக மட்டுமல்ல, யாரோ எவரோ பெயர் தெரியாத யாரோ அழைத்ததன் பேரில் கூட ரத்தத்தை நீங்கள் தானம் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற உண்மை அனைத்து மக்களுக்கும் தெரிந்தாக வேண்டும்.
இதுதான் இந்த பிரச்சார பயணத்தினுடைய உண்மையான நோக்கமாக இருக்க முடியும். சமீபத்திலே குறும்பனையில் பெரிய வியாழன் இயேசுநாதர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அனைத்து பகுதி மக்களுக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அறையப்படக்கூடிய அதற்கு முந்தைய நாள் பெரிய வியாழன் ரத்தத்தை சிந்திய இயேசுவுக்காக தியானங்களையும் ஆராதனைகளையும் சிலுவை பாதைகளையும் நடத்துவதோடு அந்த நாளின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக குறும்பனை பங்கு தந்தை ஃபாதர் ஸ்டீபன் அவர்களும் குறும்பனையுடைய பங்கு பேரவையும் இணைந்து இரத்ததான கழகம் ஒன்றை அன்று தொடங்கினார்கள். நான் என்னுடைய வாழ்நாளிலேயே பெரிய வியாழனை ஒவ்வொரு ஆண்டும் அனுசரித்து வருகிறேன். என்னுடைய வாழ்நாளிலேயே அந்த பெரிய வியாழன் என்பதன் அர்த்தம் என்பது அங்கே தொடங்கிய இரத்ததான கழகம் தொடங்கப்பட்ட அந்த நாளைத்தான் நான் பார்க்க முடியும் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, இப்போது எங்களுடைய இளைஞர்கள் 45 நாட்கள் தொழில் முடக்கு என்று கேரளாவில் இருந்து ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வைத்து இன்னும் அதிகமான இரத்த கொடையாளர்களை சேர்த்து இரத்ததான கழகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று பெரும் முயற்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே நண்பர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நியூ விஷன் ஃபவுண்டேஷன் நண்பர்கள் ரத்தம் தரவும் பெறவும் www.nbfindia.org என்ற இணையதளத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று விளம்பரப்படுத்தி இருக்கின்றார்கள். இது போன்று ஒவ்வொரு ஊரிலும் ஒரு இரத்ததான கழகம், ஒவ்வொரு ஊரிலும் ரத்தம் தரவும் பெறவும் நாங்கள் தயார் என்று சொல்லக்கூடிய ஒரு இரத்ததான கழகம் உருவாகும் என்றால் அதுதான் நாம் செய்யக்கூடிய உச்சபட்சமான தியாகம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுபோன்று சைமன் காலனியிலே இளைஞர் இயக்கம், சைமன் காலனி இளைஞர் இயக்கம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்த நண்பர்கள் தற்போது அதை சைமன் காலனி இளைஞர் இயக்கம் இரத்ததான கழகமாக மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற ஒரு உண்மையான பணி, இது போன்ற ஒரு ஒப்பற்ற பணி, ஒரு தியாக பணி என்பது வேறு இல்லை என்றுதான் நான் சொல்வேன். அந்த வகையில் இன்று தொடங்கி இருக்கின்ற இந்த இரத்ததான கழகத்தில் இரத்ததான கொடையாளர்களுடைய நாளிலே துவங்கி இருக்கின்ற இந்த பிரச்சார பயணமானது வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைத்து பகுதி மக்களும் தங்களுடைய குருதியை தானம் செய்வதற்கு தயாராக வேண்டும். தங்களுடைய குருதியை தானம் செய்வதற்கு நாங்களும் தயார், நாங்களும் இதோ உங்களோடு வருகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்களும் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த இரத்ததான கழகத்திலேயே இணைய வேண்டும். ரத்தம் கொடுப்பது சாவான பாவம் அல்ல. ரத்தம் கொடுப்பது எந்த உடம்புக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ரத்தம் கொடுப்பது மிகப்பெரிய சேவை, மிகப்பெரிய தியாகம் என்பதை நினைவில் கொண்டு அனைத்து பகுதி மக்களும் இன்னைக்கு தேவைப்படும் போது எனக்கு 10 யூனிட் ரத்தம் வேணும், 12 யூனிட் ரத்தம் வேணும் என்று கேட்கக்கூடிய நாம கொடுக்கிறதுக்கும் தயாரானாதான் அந்த கேட்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இரத்த தானம் செய்வோம், மனித உயிர்களை காப்போம், இந்த சமூகத்திற்கு நல்லவை செய்வோம். விலை மதிப்பில்லாதது உயிர் மட்டுமல்ல, குருதியும் தான். குருதியை தானம் செய்வோம், இந்த உலகை காப்போம், அதற்கான முழு உரிமையை நாம் பெறுவோம் என்று கூறி இந்த பிரச்சார பயணத்தை வாழ்த்தி வரவேற்று வழி அனுப்பி வைக்கிறேன். நன்றி.